2026ஆம் ஆண்டுக்கான 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாட்டின் அரசியல் சூழலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்கியுள்ளன. இதில் தமிழ்நாடு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. கேரளா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகித்து வெற்றி பெற்றுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தொடர்ச்சியாகவும், மேற்கு வங்க மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரும் வெற்றியை கண்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் முன்னிலை வகித்து வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனது அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் விஜய் அவர்கள் தலைமையில் 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு புதிய கட்சி, புதிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நிலைத்துள்ளது. இது வெற்றி என்பதை விட சரித்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெற்றியின் மாற்றம் இளைய சமூகத்தினரிடையே பெரும் வரவேற்பை பெற்று வரும் காலங்களில் மாற்றங்கள் வரும் எனவும் மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த வெற்றியை முன்னிட்டு சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழக நேஷனல் சேர்மன் MA ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் வெற்றி பெற்றுள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்ற சத்யா அவர்களுக்கு சிறப்பு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அவரது வெற்றி அடிப்படை நிலை மக்கள் சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் என கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.